இட்லி தோசைக்கு மாவு இல்லையா, கவலையை விடுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லி ரவான்னு கடையில கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பச்சரிசியை களைஞ்சு இந்த மாதிரி காய வச்சு அதை மிக்சியில போட்டு உடைச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம வீட்லயே பண்றது. இதே மாதிரி பச்சரிசி நோய், புழுங்கரிசி நோய் எல்லாமே கடைகள்லயும் கிடைக்குது. இதை நீங்க வேற ஏதாவது மில்லட்ஸ்ல இல்ல பன்சி ரவா அதுல எல்லாம் கூட நீங்க செய்யலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அதுல தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா போறோம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் செஞ்சீங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்க்கிறேன்னா கடுகு பொரிய ஆரம்பிச்சோடனே இதுல பொடியா நறுக்குன வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும், இல்ல பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 கருவேப்பிலை இலை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. கார அளவுக்கு ஏற்றபடி உங்களுக்கு சிகப்பு மிளகாயும் பச்சை மிளகாயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அந்த பருப்பை வடிச்சிட்டு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்ப நம்ம எவ்வளவு அரிசி ரவா எடுத்திருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி, நான் ஆல்ரெடி வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன். சோ வெந்நீர் சேர்த்தோம்னா ரொம்ப சீக்கிரம் குவிக் ஆயிடும். இப்ப நான் 2.5 கப் அளவுக்கு அரிசி ரவா எடுத்திருக்கேன். சோ அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன், வெந்நீர் சேர்த்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இது நம்ம வெந்நீர் சேர்த்ததுனால டக்குன்னு கொதி வந்துடும். கொதி வந்தோடனே நம்ம இந்த பக்கம் வச்சிருக்கிற அந்த அரிசி ரவாவை சேர்க்க வேண்டியதுதான். இது கட்டி பிடிக்கிறது பத்தி எல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க கிளறப்பவே அந்த கட்டி எல்லாம் தானா கரைஞ்சிரும். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆக்கும். சோ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஹை தீல இது வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா கூட இப்ப லோ தீக்கு மாத்திட்டு கிளறி கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு 5 நிமிஷத்துல இது நல்லா கெட்டியாயி உப்புமா பதத்துக்கு வந்துடும். சைட்ல எல்லாம் ஒட்டாம நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். ஒரு ஈர கை வச்சு தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஒட்டாது. இதுதான் பதம். இந்த பதம் வந்தோடனே அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா இந்த மாதிரி ஆற வச்சிடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கையில அப்படி லைட்டா உருட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல அந்த ஷேப் ஈஸியா வரும். கை வேணா கொஞ்சம் நினைச்சுக்கோங்க, நடுல லைட்டா ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல செஞ்சு ஒரு எண்ணெய் தடவுன இட்லி பிளேட்லயோ இல்ல ஸ்டீமர் பிளேட்லயோ வச்சு ஆவியில 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போறோம். வேக வச்சு எடுத்தா அருமையான உப்புமா கொழுக்கட்டை தயார். இது கூட சாம்பார், சட்னி, மிளகாய் பொடி எது வேணாலும் நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு விருப்பம்னா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், கேரட்டோ இல்ல பீன்ஸோ பட்டாணி இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறதுனால இது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும். ஸோ நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட் டின்னருக்கு, நடுவில் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்ல லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி அனுப்பலாம். நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அன்பா இதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்த உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு என்ஜாய்.